ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இது காலையில் ஒரு 5:10 போல் இருக்கும். இந்த வின்டர் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் ஒரு 5 o'clock போல் எழுந்திருக்கிறேன். நான் சம்மர் டைம்லலாம் 4 o'clock கூட நல்லா எழுந்துருவேன். என்னோடய காலையில் எழுந்துக்கும் போது மோட்டிவேஷன் என்னவாக இருக்கும்னா, நம்ம மதியம் கூட தூங்கிக்கலாமேனா இப்போ எழுந்துரு அப்படி தான் எழுந்துப்பேனே. ஆனால் எழுந்துருவேன், கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பேன், எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவேன். ஆனால் இந்த வின்டர் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து என்னால் எழுந்துக்கவே முடியல. 6 o'clock கூட என்னால் எழுந்துக்க முடியல. ரொம்ப குளிராக இருக்குது, இன்னொரு 5 நிமிஷம் தூங்கினா போதும் அப்படி தான் இருக்குமே. ஆனால் அடுத்தடுத்த வேலைங்கள்லாம் எனக்கு ஷார்ட்டேஜ் ஆயிரும். சுத்தமாக டைம் இருக்காதுங்க. எழுந்த உடனே செடிக்கு தண்ணி ஊற்றணும், காஃபி குடிக்க கூட டைம் இருக்காது. அடுத்தடுத்த வேலை வந்துகிட்டே இருக்கும், டிஃபன் செய்யணும், குளிக்கணும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். எனக்கு முக்கியமாக என்ன ஒரு இதுனா, என்னால் யோகா பண்ண முடியாது. காலையில் எழுந்தோடனே யோகா பண்ணுவேன், கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுவேன், த்ரூ அவுட் த டே வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் யோகா பண்ண முடியல. அந்த 6 o'clock எழுந்தோம்னா அடுத்தடுத்த வேலைகள் கரெக்டாக இருக்குமா, அந்த யோகாவை ஸ்கிப் பண்ணிடுவேன் நான். அதனாலேயே இன்றைக்கி எப்படியாவது ஒரு 5 o'clock எழுந்து யோகா பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு நான் காலையில் ஒரு 5 o'clock எழுந்துட்டேன். எழுந்து கதவை திறந்துடக்கூடாது. நம்ம வீட்டு பூனைங்க ஜாக்கி எல்லாம் பசிக்குதுன்னு கத்திகிட்டே இருப்பாங்க. பூனைங்களுக்கு மட்டும் காலையில் எழுந்தோடனே சாப்பாடு வச்சுருவேன், ஏன்னா அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் வச்சுருவேன். ஜாக்கிக்கு 8 o'clock மேலே தான் வைப்பேனே, ஏன்னா அவனுக்கு கரெக்டாக டைமுக்கு கொடுத்தா தான் அவனுக்கு பசி அடங்கும். காலையில் எதுவுமே கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அப்படி ரொம்ப கேட்டானா பிஸ்கெட் தான் தருவேன். காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் வார்ம் வாட்டரில் லெமன் பிழிஞ்சு ஹனி போட்டு கலந்து வச்சிருவேன், அது ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படியாவது 1/2 லிட்டர் தண்ணியாவது குடிக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் பெரும்பாலும் தண்ணி குடிக்க மாட்டேன், ரொம்ப தாகெடுத்தால் மட்டும்தான் குடிப்பேன். அதுக்காகவே காலைல எழுந்தோடனே ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் நான் ஒரு 1/2 லிட்டரு அப்படி குடிச்சிட்டு முடிச்சிருவேன். எனக்கு இன்னுமே அந்த லெமன் வாட்டர் வந்து சூடு ஆறலை. சரி, அதுக்குள்ளே யோகா பண்ணி முடிச்சிருவோன்ட்டு யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி காலையில் ஒரு 1/2 hour கண்டிப்பாக யோகா பண்ணுவேன். ஒரு சண்டே மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன், மற்ற 6 நாளுமே கண்டிப்பாக யோகா பண்ணுவேன். எப்போவுமே யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணுவேன். இப்போ ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஸ்ட்ரெச் வந்து ஒரு 1/2 hour கிட்ட லென்த்தன் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக மெடிடேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹீட்டர் போட்டுட்டு அது சூடாகிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் செடிங்களுக்கு அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். போன வாரம் தஞ்சாவூருக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போது எனக்கு செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற முடியலை. ஒரு 3 o'clockலாம் கிளம்பிட்டோன்றதுனால எனக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற முடியல. அந்த ஒரு நாளைக்கே அங்கே மருதாணி செடி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா க்ரீனிஷாக இருந்தது, நிறைய இலைங்க பச்சை பசேன்னு இருந்தது. இப்போ பார்த்தா எல்லாமே ஒவ்வொரு இலையாக போயிட்டே இருக்குது. ஒரு நாள் தான் தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி மார்கழி 2வது நாள், அதனால் எப்போவுமே போடுற கோலம் தான், கொஞ்சம் கலர்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன்.
இதுக்கப்புறம் காஃபி போட்டால் தான் நம்மளுக்கு வேலை பார்க்க முடியும். அதனால் காஃபி போட வந்துட்டேன். எப்போவுமே இந்த மார்னிங் காஃபி மட்டும் மாடியில் போய் குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலங்காத்தால் மாடியில் நல்லா காற்றடிக்கும் எங்கள் வீட்டில். அதனால் மாடியில் போயிட்டு குருவிங்களுக்கு நான் அரிசி வச்சுட்டு சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே குடிச்சிட்ருப்பேன். எனக்கு பிடிக்காத டாஸ்க்குன்னா இந்த பாத்திரம் ஏற கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, காலையிலே ஏற கட்டி வச்சிட்டோம்னா எனக்கு த்ரூ அவுட் த டே வந்து நான் பாத்திரம் தேடிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கு மட்டும் யாராவது வந்து பாத்திரம் அடுக்கி கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும். சிம்பிளான டிஃபன் தான் பண்ண போகிறேன். சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன். எனக்கு மாவு தீந்துருச்சு, நாளைக்கு தான் அரைக்க போகிறேன். அதுக்காக சரி இன்றைக்கி வந்து சேமியா உப்புமா பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சேமியா உப்புமாக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு சேமியா உப்புமா, எனக்கு உளுந்து கஞ்சி தான் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு 4 நாளைக்காவது சாப்பிட்ருவேன் நான்.
எனக்கு வந்து என்னோடய ஃபேவரட் ஃபுட்ஸ் வந்து என்னோடய ஃபேவரட் டிவி சீரிஸ் ஆர் வந்து விலாக்ஸ் பார்த்துட்டே சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் அதை தான் பண்ணிகிட்ருந்தேன். ஓகே காய்ஸ், என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை பை.